ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு சஃபா கிரியேஷன்ஸ். ஆகஸ்ட் 14th அன்னைக்கு எங்களோட ஆரி ஆன்லைன் மாஸ்டர் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டைம் எக்ஸ்க்ளூசிவாக நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதோட சிலபஸ்லேயும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு 100+ ஸ்டிச்சஸ், ஒரு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் எப்படி கிளியராக மார்க் பண்ணுறது, எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறது, ட்ரேசிங் எப்படி பண்ணணும், ப்ளவுஸ்க்கான ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி ஒரு கஸ்டமர் வந்து ஹேண்டில் பண்ணுறது, பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், மார்க்கெட்டிங்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் என்ன, இப்படி எல்லா விஷயங்களுமே நாங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ இந்த கோர்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க்ஸ்னை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இப்போவே உங்களோட நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது முழுக்க சர்டிஃபைட் கோர்ஸ், லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நாம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி 12 டிஃப்ரெண்ட் டைப் புட்டா ஒர்க் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இப்போ தான் பீட் ஒர்க்லாம் கற்றுட்ருக்க பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த புட்டாஸ் ப்ராக்டிஸில் நல்ல ஒரு ஃப்ளூயன்சி கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் கிட்டே இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு என்னென்ன மாதிரி டைப்பில் சின்ன டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு போடும்போது உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிறது பார்ப்பீங்க. இதுவே டிசைனிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறவங்க எடுத்த உடனே ரொம்ப காம்ப்ளிகேட்டாக ஹெவியாக இருக்கிற டிசைன்ஸை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் பயமாகவும் இருக்கும். அப்படி இருக்கவங்க ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி புட்டாஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது நீங்கள் சிம்பிள் புட்டாஸும் சின்ன பார்டரும் போடுறீங்க அப்படின்னா ஒரு 700லேருந்து 2000 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். இதுவே கொஞ்சம் பெரிய பார்டர் 1 inch பார்டர் போட்டுட்டு புட்டாஸும் கொஞ்சம் பெரிய சைஸில் நிறைய இருக்க மாதிரி போட்டிங்க அப்படின்னா 3000 4000 கூட நீங்கள் சார்ஜஸ் பண்ணலாம். இந்த ப்ரைஸை டிசைட் பண்ணுறது பார்டரோட அகலம், புட்டாஸ் இல்லை நெருக்கமாக போடுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணி நல்லா காய விட்டுருக்கேன். ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் B6000 அப்படிங்கிற க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து B6000 யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் என்ன சைஸ், என்ன வெரைட்டி குந்தன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஒர்க் போட்டு காட்டும்போது அப்படியே நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரவுண்ட் ஷேப் கிளிப் ஸ்டோனில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு நான் உடன் ஹேண்டில் இருக்க பீடர் நீடில் எடுத்திருக்கேன். டியூப் பீட்ஸ் வந்து இதில் லோட் பண்ணியிருக்கேன். ஸ்டோனுக்கு பக்கத்தில் ஒரு பேக் ஸ்டிச் எடுத்துக்கிட்டு ஒரு டியூப்பை மட்டும் ஆட் பண்ணி இப்படி க்ராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் கொடுத்துக்கோங்க. இப்போது அடுத்த பீடை வந்து இப்படி லோட் பண்ணிவிட்டு டைட் பண்ணி ஒரு ஸ்டிச், அதுக்கு அடுத்ததில் இன்னொரு ஸ்டிச், இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எண்டிங் நாட் வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து லாக் போட தேவையில்லை, கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ கீழே அந்த கார்னர் கிட்டே இருந்து ஒரு லாக் செயின் போட்டுட்டு ஒரு சுகர் பீட், அதுக்கு அடுத்தது ஒரு ட்ராப் பீடு 4 mmல இந்த மாதிரி கொடுத்துட்டு பேக்கில் கொண்டு வந்து செயின் போட்டுட்டு எண்டிங் நாட் கொடுத்துக்கலாம். ஒரு திலகம் ஷேப்பில் இருக்க 2 குந்தன் ஸ்டோன்ஸை இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். முதல்ல பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கார்னர்லேருந்து 2 சுகர் பீடாக இப்படி கொடுத்துட்டே வரலாம். கரெக்டாக அந்த பெண்ட் வர இடத்துலலாம் ஷார்ப்பாக வர மாதிரி ஒரு பீட் அந்த இடத்துல இருக்க மாதிரி டைட் பண்ணி போட்டுக்கோங்க. பீட்ஸ் கொடுக்கும்போது ரொம்பவே டேர்னிங்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி பிளேஸில் மட்டும் 2 பீட் ஆட் பண்ணுங்கள். கார்னர் வரைக்கும் வந்துட்டோம். இந்த இடத்துல ஷார்ப்பாக ஒரு பீட் வர மாதிரி கொடுத்துட்டு அந்த இடத்துல எண்டிங் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்படியே ஹார்ட் ஷேப் மட்டும் போடுறதுனாலும் ஃபினிஷ் பண்ணலாம். இதுக்கு கீழே சின்னதாக ட்ராப் வர மாதிரியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே இருந்து ஒரு லாங் செயின், மீடியம் சைஸில் ஒரு செயினை லாக் கொடுத்துட்டு ஒரு சுகர் பீட், ஒரு 3 mm பீட் போட்டுட்டு ஏற்கனவே நம்ம ஃபில் பண்ண பீட் லைனுக்கு உள் பக்கமாக த்ரெட்டை வந்து 2 லூப்பாக எடுத்து எண்டிங் கொடுத்துக்கிறேன். ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க குந்தன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோனோட மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 குந்தன் ஸ்டோன்ஸாக இப்படி டைட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஸ்டோனை சுற்றியும் ஃப்ரேம் பண்ண மாதிரி சுகர் பீட் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி க்ராஸாக எடுத்துக்கோங்க. ஒரு லாக் செயின் கொடுத்துக்கோங்க. இந்த செயினோட லென்த் வந்து என்ன பீட் போட போகிறீங்களோ ஹேங்கிங்க்கு அந்த பீடு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நான் இதுக்கு ட்ராப் பீட் கொடுத்து பேக்கில் கொண்டு வந்து ஒரு ஃபிக்ஸிங் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் ரைட் சைடில் லாக் செயின் கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு ட்ராப் பீட் கொடுத்துட்டு பேக்கில் எடுத்துகிட்டு போய் ஒரு லாங் செயினும் ரெட்டை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. ஒரு 3 mm பீடை ஸ்டிச் பண்ணி இதில் அந்த லூப்பை வந்து நீடில் வச்சு இப்படி அழுத்தி விட்டுட்டு அடியில் த்ரெட்டை இழுத்திங்கன்னா பீட் லாக் விழுந்துடும். புட்டா நம்பர் 4 பட்டர்ஃப்ளை டிசைனில் க்ரியேட் பண்ணுறதுக்காக திலகம் ஸ்டோனை வந்து ஹார்ட் ஷேப் மாதிரியே நான் க்ராஸாக இருக்க மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் இருக்க ஸ்டோனுக்கு பக்கத்தில் த்ரெட் எடுத்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதில் ஒரு 3 mm பீடும் ஒரு ட்ராப் பீடும் அடுத்தடுத்து போட்டு எண்டிங் நாட் வந்து கொடுத்துக்கலாம். புட்டா நம்பர் 5, இதுக்கு நான் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கிளிப் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ட்ராப் ஷேப்பில் இருக்கிற ஒரு கிளிப் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி கட் பீட்ஸை 1 by 1 ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம்.
இந்த மாதிரி டைட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஷார்ப்னஸ் வர இடத்துலலாம் கார்னரும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா டைட் பண்ணி ஃபுல் ஸ்கொயருமே நம்ம ஸ்டிச் பண்ணி அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமா எண்ட் நாட் போட்டுக்கலாம். இந்த ட்ராப் ஷேப்போட அந்த கார்னர் கிட்ட இருந்து த்ரெட்டை வந்து கொஞ்சம் லாக் செயின் போட்டுட்டு ஒரு 4 mmல இருக்க பேர்லும் ஒரு வீட் பீடும் கொடுத்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரி லாக் செயின் ஒரு 4 mm வீட் பீட் கொடுத்துட்டு 2 லைனும் மீட் பண்ணுற இடத்துல எண்டிங் நாட் கொடுத்துக்கலாம். நடுவில் ஒரு ஸ்கொயர் ஷேப் கிளிப் ஸ்டோனை ஸ்கொயராகவே ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் நார்மல் ரவுண்ட் குந்தன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்கொயரோட கார்னர்லேருந்து பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு 2 சுகர் பீடாக இந்த ரவுண்ட் ஸ்டோனை சுற்றிலும் போட்டுட்டு வரலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டோனை சுற்றியும் சின்ன கர்வ் லைனாக ஒரு ஸ்கேலப் மாதிரி போட்டுகிட்டே வரணும். கார்னர் வர இடத்துல மட்டும் ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு ஒரு சின்ன லாக் ஸ்டிச் த்ரெட்டால் மட்டும் போட்டுட்டு அதுக்கு அடுத்ததுலேருந்து சுகர் பீட் கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு வளைவோட எண்ட்லேயும் பண்ணும்போது அந்த டேர்னிங் வந்து அழகாக வந்து திரும்பவும் கார்னரும் நல்லா ஷார்ப்பாக டேர்ன் ஆகும். கடைசியாக இந்த இடத்துல எண்டிங் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த புட்டாவை ரெட் கலரில் இருக்கிற கொஞ்சம் மீடியம் சைஸ் ரவுண்ட் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். 4 சைட்லையும் இந்த மாதிரி 4 லைன்ஸ் வந்து ப்ளஸ் ஷேப்பில் போட்டுக்கலாம். ஸ்டோனை ஒட்டி ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த லைனுக்கு மேலேயே ஒரு லாக் செயின் போட்டுட்டு ஒரு 3 mm சுகர் பீடும் ஒரு டியூப் பீடும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்தில் குட்டியாக லாக் ஸ்டிச் கொடுங்க. அந்த த்ரெட்டை அப்படியே அடுத்த சைடில் இருக்க லைன் பக்கமாக இந்த ஸ்டோனோட ஓரத்துலேயே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. திரும்பவும் அந்த லைனுக்கு மேலே லாக் செயின் ஒரு ரவுண்ட் பீட் ஒரு டியூப் பீட் பேக்கில் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு குட்டி லாக் கொடுத்துட்டு அடுத்த சைடுக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்படியே 4 சைட்லேயும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். 4th சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பையும் நம்ம இதே மாதிரி ஃபில் பண்ணணும். அதுக்காக பக்கத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மீடியம் சைஸில் ஒரு லாக் செயின் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல 2 சுகர் பீடும் ஒரு 4 mm பீடும் கொடுத்துட்டு பேக்கில் கொண்டு வந்து ஒரு ஃபிக்ஸிங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த சைடுக்கு திரும்பவும் எடுத்துக்கலாம். நம்ம எப்படி 4 சைடில் டியூப் பீட் போட்டோமோ அதே மெத்தடில் 2 சுகர் பீட் 4 mm பீடும் வந்து சேம் மெத்தட்லேயே ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ளவுஸ் ஸ்லீவ் ஃபுல்லாக போட்டிங்கன்னா நல்லா கிராண்டான லுக்கே வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபைனலாக அந்த ரெட் ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் கொடுக்கலாம், இல்லை அப்படியேவும் விட்டுடலாம். கடைசியாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க இந்த குந்தன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதோட கார்னரில் பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு சம்கி பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு சுகர் பீடை 1 by 1 ஸ்டிச் பண்ணிட்டே வரலாம். ஒரு சைடு எண்டு வரும்போது இந்த இடத்துல கார்னர் க்ரியேட் பண்ண ஒரு லாக் கொடுத்துட்டு திரும்பவும் டர்ன் பண்ணி சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 2வது சைடையும் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது லாஸ்ட்டில் வந்துட்டு திரும்பவும் ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துட்டு எண்டிங் நாட் கொடுத்து முடிச்சுக்கலாம். இந்த இடத்துல இப்படி சீக்வென்ஸுக்கு மேலே ஒரு சுகர் பீட் வர மாதிரி எண்டிங் நாட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது மேலே இருக்கிற போர்ஷனில் சென்டரில் இருந்து ஒரு மீடியம் செயின் லாக் செயின் போட்டுட்டு ஒரு சுகர் பீடும் ஒரு 4 mm கோல்டு பீடும் போட்டுட்டு இந்த இடத்துல எண்டிங் நாட் கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம 8 புட்டா ஒர்க் பார்த்துருக்கோம். மீதி இருக்க புட்டா ஒர்க் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி ஆரி ஒர்க் ரிலேட்டடாக யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.